So good evening students, today we will see the current affairs analysis dated from 11th and 12th June 2026. The first article related to the FDI, the reality of FDI. FDI பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவுட்ஃப்ளோ அதிகமாகிருச்சு, இந்தியாவை விட்டு வெளியில் போகிறாங்க. நெட் FDI, it is நம்மளோட நெட் FDI, that is 4.6 billion dollars. இந்தியாவில் வந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த இயர், இந்த இயர்னா லாஸ்ட் இயர். ஸோ அவுட்ஃப்ளோ இஸ் வெரி ஹை. ஆனால் 2025 கம்பேர் பண்ணும்போது வி ஆர் வெரி குட் கம்பேரிங் டு தி. ஸோ அதுக்கான ரீசன் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க விற்றுட்டு போகிறாங்க, ப்ளஸ் இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. ஸோ FDI கேல்குலேட் பண்ணும்போது இந்தியாவுக்குள்ளே வந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில், இப்போ எக்ஸாம்பிள் 100 crore இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா, we are also investing outside, so that will be minus. 50 crore நம்ம வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா that will be minus. ஸோ நெட் FDI அப்படின்றப்போ 50 crore தான் வரும். So that's why chief economic advisor வந்து இது கம்மியாக காமிக்கிறதுக்கான ரீசன், we are investing in other countries also. Our FDI, foreign direct investment in other countries. So first we need to see what is foreign direct investment. Foreign direct investment எடுத்துக்கிட்டிங்கன்னா, கம்பெனிஸில் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ அமேசான் இஸ் அ கம்பெனி இன்வெஸ்டட் டைரக்ட்லி, தே கிரியேட்டட் இந்தியன் அமேசான் இந்தியா அப்படின்ற ஒரு புதிய கம்பெனி இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்குறாங்க, தட் இஸ் FDI. அது மாதிரி ஃபேஸ்புக் ஹேவிங் எ வெஞ்சர் வித் ஜியோ, that is called as 10% ஸ்டேக்கை வாங்குறது, that is also FDI. FPI எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னு பேர், that is ஷேர்ஸை வந்து வாங்குறது. அப்புறம் ப்ரைவேட் ஈக்விட்டி இருக்குது, கம்பெனிஸோட ஷேர்ஸை வாங்குறது, that is ப்ரைவேட் ஈக்விட்டி. அப்புறம் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. So these all are FDI category, foreign direct investment னு பேர். Then importantly, இந்தியாவோட கரண்ட் ட்ரெண்ட் எடுத்துன்னா 4.6 billion நெட் அப்படின்னு சொன்னேன். ப்ளஸ் 2025 மேல it is like 5.3 billion. 2025 வந்து நமக்கு வந்த FDIயோட நெட் FDI that is 959 million. பில்லியனே கிடையாது, ஸோ வெரி லெஸ். ஸோ நமக்கு ஃபாரின்லேருந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய சிங்கப்பூர் பேஸ்ட், அப்புறம் USA, அப்புறம் வி ஹேவிங் மொரிஷியஸ். ஸோ இப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே அதிகமாக வர்றது. வி ஹேவிங் ரீட்டைல் FDI, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரியல் FDI, தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் டைரெக்டாக வர்றது. ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் தேர், தட் இஸ் ப்ரைவேட் ஈக்விட்டி, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, சொவேரியன் வெல்த் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. சொவேரியன் வெல்த் ஃபண்ட், தட் இஸ் கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கவர்மெண்டோட ஃபாரெக்ஸ் ரிசர்வில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஃபாரெக்ஸ் ரிசர்வை இந்தியாவில் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, தட் இஸ் சொவேரியன் வெல்த் ஃபண்ட். அப்புறம் ரவுண்ட் ட்ரிப்பிங் மூலமாக வரக்கூடியது, தட் இஸ் டயஸ்போரா, இந்தியன் டயஸ்போரா இன்வெஸ்டிங் இன்சைட் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பணத்தை ஷெல் கம்பெனிஸ் எடுத்துகிட்டு போய் ஷெல் கம்பெனிஸ் மூலமாக இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ 18%. ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்டு வருவாங்க, ப்ரைவேட் ஈக்விட்டி வருவாங்க, தட் இஸ் அரௌண்ட் 40%. டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது ரியல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க வந்து 42%. மொத்தம் சேர்ந்து 100%. திஸ் இஸ் த வேல்யூ for investing in inside India, FDI category la. So that's about this article. The next article related to the negotiating the federalism in higher education. Higher education la federalism நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ வி ஹேவிங் 3 languages issue, வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 2 issues.
3 language policy, national education policy problem. அப்புறம் வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்ஸ் வந்து வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுல தெர் இஸ் அன் இஷ்யூ. இந்த 3 language பாலிசி எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னா கோத்தாரி கமிஷன். கோத்தாரி கமிஷன் த இயர் 19ல் தான் ஆரம்பிக்கும், அப்புறம் 18ல் ஆரம்பிக்கும். 1964 to 66 மல்டிலிங்குவல் ஆர்டர் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணது. தெர் இஸ் 3 languages. ஒன் வந்து ரீஜனல் லாங்குவேஜ், அப்புறம் 2 வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷ், அப்புறம் இன்னொரு ஃபாரின் லாங்குவேஜ். இது வந்து முன்னாடி கொண்டு வந்தாங்க. அண்டர் திஸ் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கேம் இன் 1968. ஸோ அதன் அடிப்படையில் ஸ்கூல்ஸ் வந்து நெய்பர்ஹுட் இதில் இருக்கணும். 10+2+3 அப்படின்ற கேட்டகரி கொண்டு வந்தாங்க. ரிசர்ச் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர் நீட் டு பி இன்க்ரீஸ்ட். சயின்டிஃபிக் டெம்பர் பப்ளிக் ஃபண்டிங் வந்து 6% இருக்கணும் அப்படின்ற ஜிடிபியில். ஸோ ஸ்டில் இட் வாஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் 6%. ஸோ இதன் அடிப்படையில் தான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இன்றைக்கு உள்ள பாலிசி வந்திருக்கு. 2020 பாலிசி 3 language பாலிசி கொண்டு வராங்க. அண்ட் தென் வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட். வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்னா 42nd Amendment ஆக்டில் 1976 வரைக்கும் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டேட் சப்ஜெக்ட். எஜுகேஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டேட் சப்ஜெக்ட், ஹையர் எஜுகேஷன். ஆனால் 42nd Amendment 1976ல் இட் வாஸ் மூவ் டு கன்கரண்ட் லிஸ்ட். சரியா? அதில் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யூஜிசி ரெகுலேஷன் அடிப்படையில் வைஸ் சான்சலர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை தி சான்சலர். ஆனால் இங்கே சான்சலர் யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட யூனிவர்சிட்டிஸ் சான்சலர்ஸ் வந்து பிரசிடென்ட், ஸ்டேட் கவர்மெண்டோட யூனிவர்சிட்டி சான்சலர்ஸ் வந்து கவர்னர். சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் 2009 இந்த ஆக்ட் படி சான்சலர் வில் அப்பாயிண்ட். ஸோ இங்கே சான்சலர் யார் அப்படின்னா பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யூஜிசியோட ரெகுலேஷன் படி ஸ்டேட்டுக்கு வந்து சான்சலர் வில் அப்பாயிண்ட். இங்கே சான்சலர் வந்து கவர்னர். இந்த கவர்னர் அப்பாயின்மெண்ட்ஸில் நிறைய இடங்களில் ப்ராப்ளம் இருக்குது. கவர்னரோட நேரடி தலையீடு இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே. ஸோ ஈவன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட எய்ட் அண்ட் அட்வைஸ் இதுக்கு தேவை கிடையாது. எய்ட் அண்ட் அட்வைஸ். அதனால தான் கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டர் கொடுக்கக்கூடிய ஆளை அப்பாயின்ட் பண்ண மாட்டாங்க. மாறி யாரே அப்பாயின்ட் பண்ணும்போது தெர் இஸ் அ டசில் கிரியேட் உருவாகும். பிகாஸ் தெர் இஸ் அ ப்ரொவிஷன். கவர்னர் வந்து ஹி கேன் யூஸ் இஸ் டிஸ்கிரிஷன். இட்ஸ் அ டிஸ்கிரிஷனரி பவர். அப்போது இட்ஸ் கிரியேட் அ ரிஃப்ட். அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் கேரளா கவர்மெண்ட் எல்லாமே தே பாஸ்ட் அன் ஆக்ட். ஸோ கவர்னர் அப்பாயின்ட் பண்ண வேணாம். ஏன்னா இங்கே யூஜிசி ரெகுலேஷனில் தான் இது வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆக்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தே கேன் மேக் அன் ஆக்ட். ஸோ தே மேட் அன் ஆக்ட். அந்த ஆக்ட் அடிப்படையில் தான் இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. சிஎம் அப்பாயின்ட் பண்ணுறாங்க டைரக்ட்லி, நாட் அண்டர் தி சிஎம் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ சான்சலர். ஸோ இங்கே சான்சலர் தான் அப்பாயின்ட் பண்ணணும்னு சொல்லுது. சிஎம் வில் பி த சான்சலர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாற்றிருக்காங்க. So that's about this part. So dual authority. ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துன்னா dual authority வருது. அப்படின்னா ஃபண்டிங் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுது. இதன் அடிப்படையில் பண்ணால் பழைய மாடலில் பண்ணால் ஃபண்டிங் 76% பை தி ஸ்டேட். ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கவர்னர். ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்ளமை க்ரியேட் ஆகுது. நிறைய இடத்துல கவர்னர் வந்து வேணுக்குன்னே வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ யூனிவர்சிட்டிஸோட ஃபங்க்ஷன்ஸ் வில் கெட் அஃபெக்டட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட. ஸோ தீஸ் ஆர் த இஷ்யூஸ் ரிலேட்டட் டு திஸ். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும். அது மாதிரி இந்த வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு தெர் வில் பி அ சர்ச் கமிட்டி. இந்த சர்ச் கமிட்டியில் யார் இருக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வித் திஸ். The next article, Birsa Munda. So 9th June
1875 he born, அதனால தான் அவரோட birthday was celebrated recently. He born in Ulhattu அப்படின்ற பிளேஸில் ஜார்க்கண்டில். He lived only less than 25 years. 1899 he died. So his birthday celebrated, his revolution, ஜன்ஜாத்திய கௌரவ் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, முண்டா வந்து ஆக்சுவலி he studied and he got education and he also converted to Christianity, and again he was converted to a Vaishnav saint. ஆனந்த் பண்ட்ரா அப்படின்ற பேரில் அவர் வந்து இவரை திருப்பியும் இது கொண்டு வந்து he founded a new religion, that is சார்நாத். அவர் வந்து திக்கூஸுக்கு எதிராக இருக்கார். பிகாஸ் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இதெல்லாம் விசிபிலிட்டி இருக்கா? The forest area was occupied by the outsiders, that is they are called as Bhikkhus. அப்புறம் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் கன்வர்ஷன் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் லேண்ட்லார்ட்ஸ், மெயினாக கன்வர்ஷன். ஸோ இதுக்கு எதிராக போராட்டம் பண்ணி போலீஸாரால் அரெஸ்ட் பண்ணப்பட்ட பர்சன் தான் முண்டா, அண்ட் ஹி டைட் இன் த ஜெயில். there is a battle called as Sangha river battle, where the British were defeated first time. அதுக்கப்புறம் he was arrested. 25th December 1899 he died in this jail. அவரை வந்து பாய்சன் பண்ணி கொண்டாங்க அப்படின்றது, அவர் சிக்கில் நோயில் இறந்தார் அப்படின்றது போலீஸ் தரப்பில் இருந்து பிரிட்டிஷ் விளக்கம் கொடுக்குறாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, he died because of போலீஸ் பாய்சன் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ அதுக்கு பிறகு தான் 1908 அவரோட டெத்துக்கு பிறகு 1908 1899 இறந்து போகிறாரு. 1908 சோட்டா நாக்பூர் டெனன்சி ரைட்ஸ் ஆக்ட், டெனன்சி ஆக்ட் வாஸ் பாஸ்ட். இந்த ஆக்டில் ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ஃபாரஸ்ட் லேண்ட் வந்து அவுட் சைடர்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, விற்கக்கூடாது அப்படின்றத ரூல்ஸ் கொண்டு வரப்பட்ட இந்த ஆக்டில். ஸோ இட்ஸ் அ சக்ஸஸ். இஸ் ரிபெலியன் இஸ் சக்ஸஸ் அப்படின்றதுனால we are celebrating the day every year. பிர்சா முண்டா ஜார்க்கண்ட் பீப்புளோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபவுண்டராக இருக்கார். ஸோ தட்ஸ் வை he was celebrated. The next article related to the R&D ecosystem in India. The key trends of India. இந்தியாவில் R&Dயில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம்? less than 1%, that is 0.7% நம்ம 3 டிகேடாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி சவுத் கொரியா OECD கண்ட்ரிஸ் 2.7% தேர் இன்வெஸ்டிங். சவுத் கொரியா போன்ற நாடு 4.9% இட் வாஸ் இன்வெஸ்டட். அது மாதிரி ஜப்பான் 3.4% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சைனா 2.8% தேர் இன்வெஸ்டிங். ஸோ இந்தியாவை எடுத்துக்கிட்டால் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறது யாருன்னா கவர்மெண்ட் தான் இன்வெஸ்ட், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ், ஸ்பேஸ், அட்டாமிக் எனர்ஜி 58லேருந்து 60% நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். பப்ளிக் கம்பெனிஸ் 4% கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். ப்ரைவேட் செக்டர் எடுத்திங்கன்னா 37% தான் இந்தியாவில் R&Dக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் பண்ணுறது அப்படியே காப்பி அடிக்கிறது, இல்லை வெளியிலேருந்து அப்படியே எடுக்கிறது. தே வில் வெயிட் ஃபார் த ரிசர்ச் கம்ப்ளீஷன். ஸோ மெடிக்கல் செக்டாரில் மட்டும்தான் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. 68% இன் USA. இந்தியாவில் வெறும் 37% தான் ப்ரைவேட் பண்ணுறாங்க. 68% இன் யூஎஸ்ஏல பண்ணுறாங்க. 75% இன் சைனா பண்ணுறாங்க. அப்ளைடு ரிசர்ச், அப்ளிகேஷன் ரிலேட்டட் டு இண்டஸ்ட்ரீஸ், அதை ப்ராடக்டாக பண்ணுறது 13% தான் இந்தியாவில் இருக்குது ப்ரைவேட் பண்ணுறது. குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸில் வி ஆர் இன் த ரேங்க் ஆஃப் 139 கண்ட்ரீஸில். வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் அது எப்படி கொடுக்கப்படுதுன்னா, பேட்டன் ரைட்ஸ் ஃபைல் பண்ணுறது, நம்ம என்னென்ன இனோவேஷன் பண்ணுறோம், நம்ம மிசைல்ஸ் நிறைய புதுசாக இனோவேஷன் பண்ணுறோம், டிஃபென்ஸ் செக்டாரில் நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணுறோம். அதுக்கு தான் நம்ம DRDOவோட இனிஷியேஷன். அப்போது அது கவர்மெண்ட் செக்டாரோட இன்வெஸ்ட்மெண்ட்லான தான் நமக்கு இந்த ரேங்கிங் கிடைக்குது. என்னென்ன பண்ணணும் இந்தியா? ஒய் தேர் இஸ் அ நீட் ஃபார் இனோவேஷன்ஸ், R&D, பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரிஸை நம்ம டிபெண்ட் பண்ணாமல் இருக்குது. ஆத்மநிர்பார் அபியான். அப்புறம் குளோபல் இன்டெகிரேஷன் டு சப்ளை செயின், நம்மளோட சப்ளை செயின் குளோபல் இது கூட நம்ம சேரணும் அப்படின்னா சப்ளை ரெசிலியன்ஸுக்கு மாறணும். வி ஆர் இன் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0.
அப்புறம் இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா தெர் இஸ் அ நீட் ஆஃப் குளோபல் இனோவேஷன். ஸோ ஆர்என்டியை அதிகப்படுத்தணும். சேலஞ்சஸ் எடுத்துன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்ம கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட் வந்து இட்ஸ் நாட் எனஃப். அப்சல்யூட் கரிக்குலம் பேஸில் இருக்குது, படிக்கிற விதமாக இருக்குது. பேட்டன் ரைட்ஸ் ஃபைல் பண்ணுறது கூட அது ஃபேக்காக இருக்குது, அது வந்து அப்ளிகபிலிட்டியில் வர்றதில்ல ப்ராடக்ட் இன்னோவேஷனில். அப்புறம் நிறைய பேர் இந்தியாவில் படிச்சுட்டு தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ். பிரெயின் ட்ரெயின் தியரி, பிரெயின் ட்ரெயின் ஃபார்முலாவில் இருக்காங்க. அப்படின்னா நம்ம நாட்டில் படிக்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுது, ஐஐடிலலாம் படிச்சுட்டு தே ஆர் கோயிங் அண்ட் ஒர்க்கிங் ஃபார் அதர் கண்ட்ரி. ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ரிசர்ச் இக்கோசிஸ்டம், லேக் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன், ஸ்பேஸ், மிசைல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும்தான் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஹெல்த் செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. வாட் கவர்மெண்ட் டிட் அட்டில் டுடே, அனுஷதான் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒன்று உருவாக்கி ரிசர்ச்சை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க. அட்டல் இனோவேஷன் மிஷன், அட்டல் டிங்கரிங் லேப் ஃபார் ஸ்கூல், அட்டல் இன்குபேஷன் சென்டர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மிஷனுக்கு நம்ம கிட்டத்தட்ட 6000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்தியன்ஸ் இதெல்லாம் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கான விளைவு இன்னும் 30 வருஷம் ஆகும். இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2021 76,000 கோடி. ஸோ இப்போ தான் அந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்ம ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கோம். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஆனால் இதுக்கான இன்னும் 10 வருஷம் ஆகும் இதோட ப்ரொடக்ஷன் வர்றதுக்கு. ஸோ இட்ஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். சிப் டிசைன், ஃபேப்ரிகேஷன், அப்புறம் இன்ஸ்பயர் ஸ்கீம், பிரதான் மந்திரி ரிசர்ச் ஃபெலோஷிப், ரிசர்ச் பார்க்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே இப்போ கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கான விளைவுகள் இன்னும் லேட் ஆகும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், நிதி ஆயோகோட கவர்னிங் கவுன்சில் மீட்டிங். நிதி ஆயோக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ பிளானிங் பாடிக்கு, பிளானிங் கமிஷனை ஸ்டாப் பண்ணிட்டு கொண்டு வரப்பட்டது. இட்ஸ் அ ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர். தேர் வில் பி அ சேர்பர்சன், ஹி இஸ் த சேர்பர்சன். அப்புறம் வைஸ் சேர்பர்சன். அப்புறம் இட் வாஸ் அட்டெண்டட் பை ஆல் சீஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ அதான் நம்மளோட சீஃப் மினிஸ்டரும் கலந்துக்கிட்டார். அப்புறம் மெம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் வில் பி தேர். டெக்னிக்கல் டீம்ஸும் இருப்பாங்க இதில். ஸோ இவங்க வந்து முடிவெடுப்பாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. தென் இட் வில் கோ டு தி ரீஜனல் கவுன்சில் மீட்டிங் ஆல்சோ, ரீஜனல் கவுன்சில் மீட்டிங். And there will be a cooperative federalism, the concept of cooperative federalism and competitive federalism. அதன் அடிப்படையில் தான் இந்த மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணப்படுது. இட்ஸ் நாட் அ பிளானிங் பாடி. மாநிலங்கள் தங்களோட பிரச்சனைகளை சொல்லுவாங்க, அதை சொல்யூஷன் பண்ணுறக்கூடிய இடமா தான் இருக்கும் இது. இட்ஸ் அ திங்க் டேங்க். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், பிஐஎஸ், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். தே ஹவ் கிவன் கம்யூனிட்டி சீட்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி ஸ்டாண்டர்ட் கேட்டாங்க, அதனால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சரியா? பிஐஎஸ் ஐஎஸ் 2021 is to 2026 அப்படின்ற டிஸ்பிளேட். ஸோ ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் வந்து யாருக்கு கொடுத்தனா, கம்யூனிட்டி பேஸ் சீட் பேங்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. சீட் பேங்க்ஸோட வேலை என்ன அப்படின்னா, அந்த லோக்கலைஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது, அதை ப்ரிசர்வ் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் அதை கன்சர்வேஷன் பண்ணுறது, அப்புறம் தே கேன் செல் இட் ஆல்சோ. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ப்ரொடெக்டிங் தி பயோடைவர்சிட்டி, ப்ரமோட்டிங் த பயோடைவர்சிட்டி, அக்ரிகல்ச்சர் பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் இந்த அளவில் கொடுக்கப்படுது அப்படின்ற இந்த பாயிண்ட்ஸ் தான். இந்த ஸ்டாண்டர்ட் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஹூ ஆர் ப்ரொடெக்டிங் தி அக்ரிகல்ச்சரல் பயோடைவர்சிட்டி, கன்சர்வ் இண்டிஜினியஸ் சீட் வெரைட்டிஸ், ப்ரமோட் கம்யூனிட்டி லெட் சீட் கன்சர்வேஷன், என்ஹான்ஸ் கிளைமேட் ரெசிலியன்ஸ் அக்ரிகல்ச்சர். இதில் வரக்கூடிய சீட்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டாண்டர்ட் வந்து கொடுக்கப்படும். இந்த ஸ்டாண்டர்டு பிரிண்ட் ஆகிருக்கும், அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். கம்யூனிட்டி சீட் பேங்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற இட் வாஸ் மென்ஷன் ஹியர், யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் ஹியர். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க், ஏன்னா இந்த வருஷம் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி கார்பன் கிரெடிட் மெக்கானிசம். மியான்மர் கண்ட்ரியில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மக்களுக்கு வந்து கார்பன் கிரெடிட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கார்பன் கிரெடிட் மெக்கானிசம் அண்டர் தி பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட். அதில் ஆர்டிகிள் 6.4 6லே வரும், 6.1 2 3 4 இதில் எல்லாமே வருது.
ஸோ கார்பன் மார்க்கெட் மெக்கானிசம், கார்பன் மார்க்கெட்னு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி they have done some technology பேஸில் அப்கிரேட் பண்ணுறாங்க. இஃப் they are investing in கார்பன் டை ஆக்சைடு ரிடக்ஷன் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மூலமாக ஆல்ரெடி அவங்க ரிலீஸ் பண்ண கார்பன் டை ஆக்சைடு லெவலை விட கம்மியாக ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா they will be awarded, கிரெடிட் கொடுப்பாங்க. ஸோ அது எப்படின்னா ஒரு டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலன் டு there will be a value. It was fixed by UNFCCC. இதோட வேல்யூ அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இதுக்கு ஒரு வேல்யூ வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு கண்ட்ரி அவங்க ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. இப்போ இந்தியாவுக்கு 100 tons கொடுக்குறாங்க அப்படின்னா 100 tonsக்கு மேலே அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா they can purchase this carbon credit. They will be penalized. இப்போது இந்த 100 tonsக்கு கம்மியாக அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 90 tons ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 10 tonsக்கு ஈக்குவலண்டான ஒரு கிரெடிட் மெக்கானிசம் சர்டிஃபிகேட் will be given. இந்த சர்டிஃபிகேட்டை இப்போ எக்ஸாம்பிள் there is a country is releasing more than their target is 100 tons, they are releasing 110 tons. So the country can purchase from Indian. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் யார் கொடுக்குறாங்கன்னா UNFCCC. அதுக்கு வந்து ஃப்ரேம்வொர்க் மெக்கானிசம் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் மியான்மர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு செக்டார் பீப்புள் சவுத் கொரியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அவங்க வந்து விறகடுப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they have changed to some smokeless அடுப்பு யூஸ் பண்ணுறாங்க. அதன் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு லெவல் கம்மியாக இருக்குது அவங்க முன்னாடி ரிலீஸ் பண்ணதை விட. அதை UNFCCCயோட பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் ரிவ்யூ கமிட்டி போய் விசிட் பண்ணி அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து யாருக்கெல்லாம் போகும் அப்படின்னா சவுத் கொரியாவுக்கும் போகும், ஏன்னா அவங்க தான் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. மியான்மருக்கும் போகும். ஸோ இப்போது சைனா இஸ் ரிலீஸிங் மோர் கார்பன் டை ஆக்சைடு தென் தே கேன் கோ அண்ட் பர்ச்சேஸ் திஸ் சர்டிஃபிகேட். ஸோ இதனால் சவுத் கொரியா பெனிஃபிட் அடைவாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மியான்மருக்கும் இது பெனிஃபிட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை, அதனால இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை UNFCCC. அதனால இம்பார்ட்டன்ட் கார்பன் கிரெடிட் மெக்கானிசம் மூலமாக. இந்த 100 tons வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கப்படுது, டார்கெட் கொடுக்கப்படுது அப்படின்னா இந்த 100 tons will be issued target to companies. இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பொல்யூட்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து டார்கெட் கொடுப்பாங்க 10 tons ஃபார் கோல் பேஸ்ட் பவர் பிளான்ட்ஸ், சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, இப்படி டார்கெட் கொடுப்பாங்க. அவங்க ப்ரீச் பண்ணும்போது we will find them. அப்போ அவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த சர்டிஃபிகேட்டை வெளியிலேருந்து வாங்கிக்கலாம். தட் இஸ் கார்பன் ட்ரேடிங் மெக்கானிசம். தே கேன் செல் த கார்பன் கிரெடிட்ஸ் பை தி சர்டிஃபிகேட் தான் கார்பன் கிரெடிட். இதை வந்து அவங்க வந்து ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கம்பெனி வந்து அதிகமாக டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த கார்பன் கிரெடிட்டை வந்து பொல்யூஷன் ரிலீஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து விற்கலாம். தே கேன் டூ ட்ரேடிங். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ். ஸோ கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஷன் பண்ணுறதுக்கு இந்த சவுத் கொரியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குது. தே வில் இன்வெஸ்ட் மோர். அது மாதிரி ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தே வில் கெட் மோர் பெனிஃபிட். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட். படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்ட்ரி, அதனால் இது இம்பார்ட்டண்ட். தென் ஆஃப்ஸ்பா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட்ன்ற கான்செப்ட் நார்த் ஈஸ்டில் கிட்டத்தட்ட இப்போ 4 மாநிலங்களில் இருக்குது. நாகாலாந்து, அசாம், மணிப்பூர், அருணாச்சல் பிரதேஷ், இந்த 4 மாநிலங்கள்லேருந்தும் அடுத்த வருஷம் 80% கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹோம் மினிஸ்டர். தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட், இட் வாஸ் கிரியேட்டட் இன் 1958. ஸோ எது கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா நாகாலாந்து, தேவர் டிமாண்டிங் ஃபார் செப்பரேட் கண்ட்ரி. நாகாலாந்து தே ஆர் டிமாண்டிங் ஃபார் நாகாலிம். ஸோ நாகாலிம் அப்படின்றது செப்பரேட் கண்ட்ரி டிமாண்ட் பண்ணாங்க. தட்ஸ் வை வி மூவ். என்ன பண்ணோம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு வி கேவ் ஸ்பெஷல் பவர். அதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னா தே ஹாவ் த ரைட் டு ஷூட் எனி பர்சன். தே ஓன்ட் கெட் எனி இன்வெஸ்டிகேஷன் இருக்காது ஷூட்டிங் ஏன் பண்ணாங்க அப்படின்றது. They can go and search any people, search and arrest without warrant. யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணலாம்.
அப்புறம் they can issue 5 மெம்பர்ஸுக்கு மேலே ஒரு இடத்துல கூடுறது அசம்பிள் பண்ணுறதை தடுக்க முடியும். இது யாருக்குன்னா மிலிட்ரி பீப்புளுக்கு மட்டும். மிலிட்ரினா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், பிஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, லைக் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் வரும் ப்ளஸ் மிலிட்ரி. ஸோ இதை வந்து யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா there will be a disturbed area under செக்ஷன் என்னம்மா செக்ஷன் 3 of this act. டிஸ்டர்ப்ட் ஏரியான்றது இது யாரெல்லாம் இஷ்யூ பண்ணான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணலாம், கவர்னர் இஷ்யூ பண்ணலாம், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தட் இஸ் கலெக்டர். இவங்க 3 பேர் மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும். ஒரு பார்ட் ஆஃப் ஏரியா இல்லைன்னா மொத்த ஸ்டேட்டுக்கும் தே கேன் இஷ்யூ. ஸோ இது எதுக்கு அப்படின்னா டிஸ்டர்ப்ட் ஏரியானா அந்த இடத்துல கலவரம் நடக்கு, ப்ராப்ளம் நடக்கு அப்படின்றப்போ அந்த பீப்புளுக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி நாகாலாந்தில் இருக்குது, அசாமில் இருக்குது, மணிப்பூரில் இருக்குது, அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வி ஹேவிங் அ செப்பரேட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அது தனியாக வச்சுருக்கோம். சேம் லைக் திஸ். ஸோ இதை தான் இப்போ ரிவோக் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 80% கம்மி பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க. வி நீட் டு வெயிட் அண்ட் சி. அது மாதிரி ஆர்ம்ஸ் குவிச்சு வச்சுருக்காங்கன்னா அதை எரிச்சு விட்றதுக்கு, அப்படின்னா அந்த ஏரியாவை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு, எதா இடத்துலேருந்து அட்டாக் வரணும்னு கவர்மெண்ட் நினைக்குது, இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்த டிஸ்ட்ராய் பண்ணுறது. தே ஓன்ட் கெட் எனி ஸ்க்ரீனிங், இன்வெஸ்டிகேஷன் இதில் இருக்காது. இதை எதாவது பண்ணாங்க அப்படின்னா சில இடத்துல நிறைய இடங்களில் ரேப் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லேயே அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் இருக்குது. தட்ஸ் த ரீசன் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் ரிவோகேஷன். ஸோ தெர் இஸ் அ ப்ரொடெஸ்ட். அதனால தான் இப்போ இதை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி திரிபுரா, மேகாலயாவில் இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக அவங்க அங்கேருந்து மாற்றிட்டாங்க. 2015 இட் வாஸ் எலிமினேட்டட் ஃப்ரம் லைக் ஸ்டாப்டு ஃப்ரம் திரிபுரா 2015. 2023 நினைக்கிறேன் மேகாலயாவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சாரி 2018. ஸோ இப்போ இந்த 4 ஸ்டேட்ஸில் இருக்குது, அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட் அண்ட் டுடே ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி எம்சிக்யூஸ். எம்சிக்யூஸை பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். 5 செகண்ட்ஸ் கொடுத்துங்க. 3 questions are there and answers will also be displayed.